Hello, I'm here to talk to you something about subsequent events. Okay, this is something that I wanted to do for myself also. பிகாஸ் நம்ம படிக்கும் போது எப்போதுமே நமக்கு ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது அப்படியே வந்து பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. பட் எப்படி படித்தாலும் அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் SA 560 ஃபார் CA இன்டர்மீடியட் லெவல். ஸோ CA இன்டர்மீடியட் லெவலில் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்? சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து வருஷம் முடியறது March 31. ஓகே, March 31st the year is ending and the auditor is giving his report on May 30th வச்சுக்கோங்களேன், 2 monthsல. இப்போ என்ன ஆகும்னா, May 30th வரைக்கும் ஓகே என்னெல்லாம் நடந்திருக்கோ எல்லாத்தையுமே நம்ம March 31st ரிப்போர்ட்குள்ளே உள்ளே சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வேலை வெட்டியில். அதுக்காகத்தான் பீரியாடிசிட்டி கான்செப்ட்னு வச்சு April 1 March 31 வரைக்கும் தான் அந்த பீரியாடிசிட்டி கான்செப்ட் வச்சு அது வரைக்கும் தான் ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு வச்சு அது ரிலேட்டடாக தான் எல்லாமே நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஒரு ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணுறோம். அப்படின்னும் போது ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது வருஷம் முடிகிறது March 31 இருந்தாலும் அவர் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு 2 months டைம் ஆகுது. ஸோ May 30 அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அப்படி இல்லை, May 30 வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த March 31 பேலன்ஸ் ஷீட்டில் உள்ளே சேர்க்க முடியுமா அப்படின்னா சேர்க்க முடியாது, சேர்க்கவும் கூடாது. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னா, March 31 அன்னைக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அதுக்கு அவுட்கம் வந்து பெருசாக நமக்கு வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு வருஷத்தோட எண்டில், மார்ச்சோட லாஸ்ட் வீக்கில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. நீங்களும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட கேட்டிருக்கீங்க, பணம் வேணும், கிளைம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது கிளைம் பண்ண வருமா வராதான்னு. பட் உங்களோட கணிப்பு படி நீங்கள் வந்து அந்த ஒரு ஏஜென்ட்டை வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துருக்கீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கோடிக்கு பொருள் எரிஞ்சு போச்சு, ஸோ எப்படி இருந்தாலும் இன்சூரன்ஸ்லேருந்து 35 to 40 crores வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிதான் உங்களுடைய என்டையர் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா, May 30 ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. என்னென்ன இன்சூரன்ஸ் கிளைம் 20 கோடி தான் வந்திருக்கு, இதுக்கு மேலே வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். இது நடந்தது என்னவோ May மாதம் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த நடந்திருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் கிளைம் வந்து 20 கோடிக்கு மேலே வராதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து எதோட தொடர்புடையதுன்னு கேட்டிங்கன்னா, March 31 முடிவில் நீங்கள் 40 கோடி வந்துடும் நம்பிட்டு இருக்கீங்க, இல்லை 30 கோடி வந்துடும் நம்பிட்டு இருக்கீங்க. நம்பி தான் நீங்கள் அங்கே வந்து ப்ரொவிஷன்ஸே ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. லாஸ்க்கு ப்ரொவிஷன்ஸே வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைமில் பணம் வந்துடும் நினச்சி. ஆனால் அந்த எண்ணமோ இல்லை அந்த ஒரு ப்ரெசன்டேஷனோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அந்த March 31 நீங்கள் அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற எல்லாமே பொய்யாகிற மாதிரி May மாதம் 30 முன்னாடி, அதாவது ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஓ அப்படின்னா வந்து நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் வராதுப்பா அப்படி தெரிஞ்சு போச்சு. இல்லை, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்போது ஆடிட்டர் என்ன சொல்கிறாருன்னா, March 31 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடியுது, நான் சைன் போட்ட டேட் என்னவோ May 30 நான் சைன் போடுறேன். இந்த நடுவில் இருக்கிற இடைப்பட்ட கால 2 மாதத்தில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எல்லாத்தையும் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பீரியடில் நடந்ததுக்கான ரிப்போர்ட்டை தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அந்த பீரியடில் நடந்ததுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது மேலே தான் நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ மார்ச் மாதம் முடிஞ்சதுலேருந்து May 30 வரைக்கும் நடக்கிறதுல ஒரு 1000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா 1000த்தையும் நான் கொண்டு போய் அந்த March 31 நான் திணிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஆனால் சில விஷயங்களை திணிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா March 31 அவங்க ரொம்ப வெள்ளந்தே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கிளைம் பண்ண வந்துடும் நினச்சிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஆனால் May 30 ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு பணம் வராதுன்னு. அப்போ இது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட்டு டைம் ரீசன்னால் உங்களுக்கு ஒரு உண்மையே தெரிய வந்துருச்சு. ஸோ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு போய் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி கிளைம் வந்து 30 கோடி வரும் 40 கோடி வரும்னு சொல்லி அவங்க அங்கே கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அந்த கணக்கு நீங்களும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி எப்படி கொண்டு போய் ஒரு ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு போய் ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்ட கொடுக்க முடியும்? when you already know that the insurance claim won't come. 20 கோடிக்கு மேலே வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிற்பாடும் எப்படி நீங்கள் வந்து May 30 பரவாயில்ல இது இந்த பீரியடில் நடந்தது, இது கொண்டு போய் அதில் போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் எப்படி வெளியில் வர முடியும்? அதனால் March 31 அப்புறம் நடக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் இது எல்லாமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் தானே, இது எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே போடணும்னா இல்லை, எல்லாமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் கிடையாது. சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அது நார்மலாக ஈவெண்ட்ஸ் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறதே வந்து இந்த March 31க்கும் May மாதம் 30 ஒரு சைன் போடுறாருல, இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த சில விஷயங்கள் ஒருவேளை அந்த March 31 நீங்கள் கொண்டு போய் அந்த இடத்துல ஏதோ சரி பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னது
சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே திணிக்க முடியாது. அப்போ எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம உள்ளே கொண்டு போய் திணிச்சு ஆகணும், வர வழி இல்லை. அதாவது 2 விஷயம் சொல்லுவோம், 2 வகையாக அது பிரிப்போம். ஒன்று வந்து அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு, இன்னொன்று வந்து நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டுன்னு பிரிப்போம். இதுனா அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அப்படின்னா, அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, மார்ச் மாதம் 31 நீங்கள் கணக்கே போட்டு வச்சுருக்கீங்க, 35 கோடி எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் வந்துடும், 5 கோடி தான் லாஸ், நீங்கள் கணக்கே போட்டு முடிச்சிட்டிங்க. ஆனால் மே 30 ஆடிட்டர் சைன் போடும் போதெல்லாம் தெரிஞ்சிருச்சு 20 கோடி தான் கிளைம், அப்போ 20 கோடி லாஸ்ன்னு. டி அண்டர்ஸ்டாண்ட்? 40 கோடி சரக்கு எரிஞ்சு போச்சு, எங்கள் 40 crore சரக்கு எரிஞ்சு போச்சியா, அப்போ 20 கோடி தான் கிளைம் வந்திருக்கு, மிச்சம் 20 கோடி வரல, இனிமேல் வரவும் வராது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னா, 40 கோடி ரூபா எரிஞ்சு போன பொருளில் கிட்டத்தட்ட அரௌண்ட் 30 crores 35 crores வந்துடும் நினச்சிருக்கீங்க. அதனால வெறும் 5 கோடி தான் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க லாஸ்க்கு. பட் இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றி தானே ஆகணும். அந்த மாதிரி when you have some condition existing on the date of the balance sheet டேட் அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதாவது மார்ச் 31க்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனால் அந்த விஷயம் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்னும் ஒரு க்ளோஷர் கிடைக்கல, இப்படியா அப்படியான ஒரு க்ளோஷர் கிடைக்கல. ஆனால் அந்த க்ளோஷர் வந்து மே 30க்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சியா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஈவெண்ட்டை தி கால் இட் அஸ் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட், வேர் இந்த நடந்திருக்கிற ஈவெண்ட் வந்து ஒரு முடிவை கொடுத்துருச்சு, அன்னைக்கு இருந்து கேள்விக்குறி இன்னைக்கு பதில் கிடச்சிருச்சு, அதை கொண்டு போய் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னென்னா, இனிமேல் பணம் வராது, அப்போனா வந்து லாஸ்க்கு வந்து ப்ரொவிஷன் எவ்வளோ கொடுக்கணும், வெறும் 5 கோடி 10 கோடி கொடுத்தா போதும், அது 20-25 கோடி கிட்ட நம்ம ப்ரொவிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு போய் அக்கௌண்டிங் என்ட்ரியவே போட்டுருவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி. அதுக்கு பேர் வந்து அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னு சொல்லுவோம். நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவெண்ட் நான் சொல்ல போகிற இந்த நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 மே 30க்குள்ளே தான் நடக்கும். ஆனால் இது எப்படிப்பட்ட ஈவெண்ட்னா, மார்ச் 31 இப்படி ஒரு விஷயம் நடக்க போதுன்னோ இல்லை இது மாதிரி ஏதோ நடக்க வாய்ப்பு இருக்கணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? மார்ச் 31 they were very normal. பட் திடீர்னு பார்த்தா ஓகே ஏப்ரல்லையோ இல்லை மே மாதமோ இந்த 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 இடைப்பட்ட ஒரு 60-62 நாட்களில் ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஸோ இந்த அசம்பாவிதம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரிவிக்கணும். ஈவன் தோ த பீரியட் எண்ட்ஸ் ஆன் 31 மார்ச் முடிஞ்சாலும் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கலாம், இல்லை ஒரு பெரிய நல்ல விஷயம் கூட நடக்க இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மே மாதம் முதல் வாரத்தில் சொல்கிறீங்க நாங்கள் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் போகிறோம், கிட்டத்தட்ட 5000 கோடி ரேஸ் பண்ண போகிறோம், மக்கள் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க அப்படிங்கிற நல்ல விஷயமா இருக்கலாம். இல்லை மே மாதம் முதல் வாரத்தில் ஒரு பெரிய தீ விபத்து நடந்திருக்கலாம். நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இப்படி ஒரு விஷயம் நடக்க போதுனோ இல்லை இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். மார்ச் மாதம் 31 எந்த ஒரு கேள்விக்குறியும் கிடையாது. கேள்விக்குறி இருந்து அதுக்கு பதிலாக கிடச்சிதுன்னா நீங்கள் கொண்டு போய் அக்கௌண்டிங் என்ட்ரியவே போட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி பக்கவாக்கிடலாம். ஆனால் இப்போ மார்ச் 31 உங்களுக்கு எந்த ஒரு கேள்விக்குறியும் கிடையாது. ஆனால் ரொம்ப ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு பேர் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னு சொல்லிட்டு இதை ஜஸ்ட் எடுத்துகிட்டு போய் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்டிஃபைலாம் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் போய் டிஸ்க்ளோஷர் மாதிரி இந்த மாதிரி ஸோ மே மாதம் முதல் வாரத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஆகிடுச்சு, இதனால் இவ்வளோ லாஸ் இருக்குது, ஸோ இதனால் வந்து அடுத்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ இதுதான் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். ஸோ பேசிக்காக இது தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் அப்படின்னாலே மார்ச் 31 அப்புறம் நடக்கணும், மே 30க்குள்ளே இருக்கணும். அது மே 30 நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ணுற டேட் அன்னைக்கு சைன் போடுற அதுக்குள்ளே நடந்த விஷயங்கள்ல இருந்து எடுத்து எது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் எது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னு பார்த்து அந்த உள்ளே தள்ளுறீங்க, அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டையே 2-3 பாகங்களை பிரிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, நடந்திருக்கிற விஷயங்கள் வந்து எப்படி பார்த்தாலுமே எப்போதுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 விஷயங்களாக நீங்கள் வந்து சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து எப்படி வரணும்னா, சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது மார்ச் 31 ஆடிட்டர் சைன் போடுற அந்த கணம் வரைக்கும் தான், அந்த 60 நாள் தான், இல்லை அந்த 70 நாள் தான், இல்லை வாட் எவர் டிஸ்டன்ஸோ அந்த டைம் தான். அந்த டைமுக்குள்ளே நடக்கக்கூடிய அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டோ இல்லை நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டோ இதுதான் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறது. ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் சைன் போடுறதுக்கு முன்னாடி தெரிய வந்தால் பெட்டர். ஆடிட் ரிப்போர்ட் நீங்கள் சைன் போடுறீங்க மே மாதம் 30 அதுக்கு முன்னாடி தெரிய வந்தால் பெட்டர். சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 30 நீங்கள் சைனை போட்டுட்டு வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் ஜூன் மாதம் 5 தான் உங்களுக்கு ஐயோ இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டோ இதுக்குள்ளே இருக்கே அப்படின்னு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நுவான்சஸ் இருக்குது. முதல் கட்டமாக இப்போ நான் சொன்ன வரைக்கும் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டுனா என்ன, அது எந்த 60-70 நாட்களுக்குள்ளே நடந்தால் மட்டும்தான் அது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு.
ஏன் ஆடிட் ரிப்போர்ட் டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்லேயே அட்ஜஸ்டிங் ஈவெண்ட், நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னு ஏன் பிரிக்கிறாங்க, கேள்விக்குறி என்ன, க்ளோஷர்னா என்ன, அதாவது ஐடியாவே இல்லை இப்பெல்லாம் ஒன்று நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு நடந்துருச்சு அப்படின்னா அது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். எனக்கு தெரியும் இப்படி நடக்க போகுதுன்னு நான் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த ரெகுலேட்டர் வந்து சொல்லிட்டு போனதுனால, இல்லை இந்த ஏஜென்ட் வந்து கரெக்டாக சொல்லிட்டு போனார் கண்டிப்பாக உங்களுக்கு 40 கோடி கிடைக்கணும், அதனால தான் நான் லாஸ்ன்றது 5-10 கோடி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ பாரு நம்மளோட லாஸ் 20-25 கோடி ஆகிடுச்சே. அதாவது டே மார்ச் 31 அன்னைக்கு ஒரு கேள்விக்குறி இருந்து அதுக்கான பதில் உங்களுக்கு அடுத்த 60 நாளில் கிடச்சா அதுக்கு பேர் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட், இல்லைனா அது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். ஓகேவா? இது வரைக்கும் முதல் கட்டமாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது இந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு எப்போ ஒரு ஆடிட்டருக்கு தெரிய வருது அப்படிங்கிறத வச்சு 3 பிரிப்பாங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே, ஆல் தி பெஸ்ட். சூப்பராக படிங்க, எது படித்தாலும் புரிஞ்சு படிங்க, அது ஏன் படிக்கிறோன்னு தெரிஞ்சு படிங்க. தட் வில் ஹெல்ப் யூ கோ அ வெரி லாங் வே. ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி டே.